இது தொடர்பாக பேசுவதற்காக பொருளாதார வல்லுநர் திரு சோம வள்ளியப்பன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசோட வெள்ளை அறிக்கையை நீங்களும் பார்த்திருப்பீங்க, எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. வணக்கம். முதல்ல இது மாதிரி வெள்ளை அறிக்கைகளை வரவேற்கிறேன். நான் பெரும்பாலும் நாம் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை நாம் தெரிந்து கொள்வது வரவு செலவு கணக்கை சட்டசபையில் தாக்கல் செய்கிற பொழுது தான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போ பெரும்பாலும் அந்த என்ன நமக்கு கிடைக்கிறது என்பதைத்தான் மக்கள் பெரும்பாலும் பார்ப்பார்கள் என்று அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பட்ஜெட்டுக்கு வெளியில் நடக்கிற சில பற்றாக்குறைகள் செலவுகள் எல்லாம் அதில் வருவதில்லை. ஆனால் இந்த ஆட்சி மாற்றங்களின் போது, குறிப்பாக முன்பு இப்படித்தான் வெள்ளை அறிக்கைகள் ஆட்சி மாற்றங்களின் போது தான் வருகிறது. அப்படி வருகிற பொழுது முந்தைய ஆட்சி எங்களுக்கு விட்டு சென்றது கடன், நாங்கள் இப்போது என்ன செய்வோம் என்கிற ஒரு காரணத்துக்காக இருக்கலாம், அது அரசியல் காரணமாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட காரணங்களால் தான் மக்களுக்கு நன்மை கிடைக்கிறது. இப்போ உண்மையான நிலைமை என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இப்போ நாம் 10 லட்சம் கோடி கடன் என்று பெரும்பாலும் நினைத்து கொண்டிருந்ததை தமிழகத்தினுடைய பொதுத்துறை நிறுவனத்தினுடைய கடன்களை எல்லாம் சேர்த்தால் அது 13.8 சொச்சம் கடன், லட்சம் கோடி கடன் என்கிற ஒரு தகவல். அது தவிர இப்பொழுது அந்த வருவாய்த்துறை செயலாளர் சித்திக் அவர்களும் நிதியமைச்சர் வில்சன் அவர்களும் பேசுகிற பொழுது எப்படி நீங்கள் இந்த மொத்த கடன்களை சமாளிப்பீர்கள் என்று சொன்னபோது மக்களுக்கு மிக அவசியமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார்கள். ரெவென்யூ லீக்கேஜ் இருக்கிறது, நாங்கள் அதை தடுத்து விடுவோம். மேன்மேட் டிசாஸ்டர், அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா ஓப்பன் சீக்ரெட். எதனால பொதுத்துறை நிறுவனங்கள், தமிழக பொதுத்துறை நிறுவனங்கள் சிரமத்தில் இருக்கின்றன, இது போன்றதெல்லாம் ஒரு வெளிப்படையான ரகசியம் என்று சொல்லுகிற அளவிற்கு, அதை நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு நிர்வாகம் இருக்கிறது. அவர்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பாக செயலாளர் சொல்றாரு, நான் எந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்சியும் நான் கூறவில்லை, நான் பொதுவாக தமிழகத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவர் ஒரு அரசு பணியில் இருக்கிறவர், அப்படித்தான் சொல்ல வேண்டும். எல்லா ஆட்சிகளிலும் அப்படித்தான் இருந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி பார்த்தா இது சாதாரண மக்களுக்கும் அலுவலகங்களுக்கு போய் வருகிறவர்களுக்கு தெரியும் இதனுடைய நிலைமை என்னவென்று. அப்போ செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, அவரை கேட்கிறாங்க, நீங்க என்ன புதிய வரி போட போகிறீர்களா, இந்த கடனை எங்கிருந்து எப்படி நீங்கள் சமாளிப்பீர்கள் என்று. நிதியமைச்சர் சொல்கிறார், இல்லை, நாங்கள் இப்போ இருக்கிற நலத்திட்டங்களை குறைக்க மாட்டோம், நாங்கள் வாக்களித்திருப்பதை செய்வோம், அதே சமயத்தில் கடனை குறைப்போம், இந்த அளவுக்கு கடன் வாங்க மாட்டோம், அது நிர்வாகத்தை சீர் செய்வதிலேயே செய்துவிட முடியும். ஊழல் என்று சொல்லலை, அதை கசிவுன்னு சொல்றாங்க, லீக்கேஜ்னு பல வார்த்தைகள் இருக்கின்றன. லீக்கேஜ் எல்லாம் கட்டுப்படுத்தினாலே போதும், வரவேண்டிய அளவிற்கு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வருமானம் வந்தால், அரசுக்கு வரவேண்டிய அளவுக்கு வரி வருமானம் வந்தால் இதையெல்லாம் சமாளிக்கிறாங்கிறாங்க. இதுல 2 பார்வை. ஒன்று இவ்வளவு கடன்களையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு வரி இழப்பு நடந்து கொண்டிருக்கிறதா, அவ்வளவு கசிவு நடந்து கொண்டிருக்கிறதா, நடந்து கொண்டு இருக்கலாம். இது எல்லாம் இப்போது இவர்கள் தெரிவிப்பது என்பது இந்த காலகட்டத்தில் தான். இதே மாதிரி நாம முன்பு 2021 திரு PTR பழனிவேல் ராஜன் அவர்கள் வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்த போதும் மிகப்பெரிய போல்டு ஸ்டெப்ஸ் எடுக்க போறோம், பெரிய மாற்றங்கள் செய்ய போறோம், நிலைமை ரொம்ப சுமார் என்று சொன்னது நாம இப்போ இணையத்தில் தேடினால் கிடைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இதை பேச போறதுக்காக நம்ம பார்க்கிறோம் முன்பு யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள், என்ன பேசியிருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போதும் அவர்களும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து முந்தைய ஆட்சி பற்றி கூறினார்கள். மொத்தத்தில் தமிழகத்தில் ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க, நம்ம ஸ்ட்ரக்சரல் எக்ஸ்பென்சஸ் கொண்டு வந்திருக்கோம். நிறுத்த முடியாத செலவுகள், அது தொடங்கிட்டா அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும், அதிகப்படுத்தலாமே தவிர குறைக்க முடியாது என்பது போன்ற செலவுகள். மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் குறைந்து கொண்டே போகிறது என்பதும், மாநிலம் பெரிய அளவில் முதலீடுகளை செய்யவில்லை, அதனுடைய வருவாயை அதனுடைய அன்றாட செலவுகளுக்கே செலவழித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல புள்ளி விவரங்கள் கவலை அளிப்பதாக இருக்கிறது. ஒரு வெளிப்படைத்தன்மையோடு என்ன காரணத்துக்காக இருந்தாலும் இப்படிப்பட்ட புள்ளி விவரங்களை இன்றைக்கு அரசு தரப்பில் இருந்தே வெளியிடுகிற நேரம் இது.
இது இன்னும் 2-3 ஆண்டுகள் கழித்து இப்படி சொல்ல முடியுமா, சொல்வார்களா என்று நம்மளால சொல்ல முடியாது. ஆட்சி மாற்றங்களின் போது தான் இது நிகழும். அந்த விதத்தில் நல்ல வேளையாக எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் இப்போ தெரிந்து கொண்டிருக்கிறோம். திரு சோமவல்லியப்பன், இந்த குறிப்பாக மாநிலத்தோட ஒட்டுமொத்த உற்பத்தி சரிந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க வெள்ளை அறிக்கையில். குஜராத் போன்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு இந்த புள்ளி விவரங்களையும் அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாம் வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் என்று சொன்னால் குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா. நீங்கள் வளர்ச்சி அடையாத மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம் எல்லாம் அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் சார்பாகவும் அல்லது அந்த எண்களை சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லை டேம் லை என்று சொல்வார்கள், அல்லது லை டேம் லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள். புள்ளி விவரங்களை வேண்டிய விதமாக காட்டலாம். இதில் அவர்கள் பொய் சொன்னார்கள் என்று சொல்லவில்லை. ஒப்பிடுகிற போது இந்த மாநிலங்கள் எல்லாம் குறைவாக கடன் வாங்கி இருக்கிறார்கள், அவர்களுடைய செலவுகள் குறைவாக இருக்கிறது, நாம கூட இருக்கிறோம் என்று இதை மட்டுமே ஒப்பிடுகிறார்கள், மற்றதை ஒப்பிடவில்லை என்று கேட்கலாம். அதே சமயத்தில் இது ஒப்பிடுவதில் என்ன தவறு என்றும் கேட்கலாம். நாம நம்மை விட நல்லா படிக்கிற மாணவனை தானே நம்ம பார்க்கணும். இந்த குறிப்பிட்ட விதங்களில் நம்மளை விட அவர்கள் குறைந்த அளவு கடன், கூடுதல் முதலீட்டு திட்டங்களுக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பற்றாக்குறை குறைவாக இருக்கிற போது இவர்கள் அதை எடுத்து காட்டுகிறார்கள். நாம எதை கோ ஃபார்வர்ட் பெஞ்ச் மார்க்கா நம்முடைய இலக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது போது நம்மை விட இந்த அலகுகளில் இந்த விடய அம்சங்களில் நம்மளை விட சிறப்பாக இருக்கிற மாநிலங்களை எடுத்து காட்டுகிறார்கள் என்று புரிந்து கொள்ளவர். திரு சோமவல்லியப்பன், அதே போல செலவினங்களை ஈடுகட்டும் வகையில் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நிச்சயமா, அதாவது இப்போ அவர் சொன்னது ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று நம்முடைய கடன் அளவு நாம் நினைத்து கொண்டிருப்பதை விட மிக அதிகம். பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன்கள் இதில் காட்டப்படவில்லை என்பது. இரண்டாவது நமக்கு வரக்கூடிய அளவிற்கு வருமானம் வரவில்லை. நம்முடைய இப்போ ஒரு இலவசம் கொடுக்கலாம், பேருந்துக்கு கொடுக்கலாம், அது வருமானத்தை குறைக்கும். ஆனால் பேருந்துகளுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், எப்படி டெண்டர் விடுறோம், யாருக்கு கொடுக்குறோம், என்ன தொகைக்கு வாங்குறோம், அந்த பொருட்களை அதனுடைய ஸ்கிராப்பை எப்படி விற்கிறோம், இது மாதிரி ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய லாப நட்டங்கள் என்பது பல அம்சங்களை சார்ந்தது. வருவாயையும் சார்ந்தது, செலவினத்தையும் சார்ந்தது. அப்போ இவர்கள் சொல்லுகிற நிர்வாக சீர்திருத்தம் என்பதில் வரவு வேணா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸா இருக்கலாமே தவிர செலவு என்பது நிச்சயமா நிர்வாகத்தில் சரி செய்தால் கட்டுப்படுத்த முடியும். அப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம். அது ஒன்று சொல்லுகிறார்கள். ரெண்டாவது மாநிலத்துக்கு என்று கடைசியாக அவர் சொன்னார் பாருங்க, அண்ணா நகரில் ஒரு சதுரடியினுடைய விலை என்னவாக இருந்தது, என்ன விலை என்று அதற்கு கைட்லைன் வேல்யூ கொடுத்தார்கள். அதன் மூலமாக எவ்வாறு அரசுக்கு வர வேண்டிய வருவாய் குறைந்தது என்பதை ஒரு சான்று அவர் சொன்னார். இதே போல நாம கொள்முதல் பண்ணுகிற பல விஷயங்கள்ல, நாம செலவழிக்கிற பல விஷயங்கள்ல எல்லாம் பணம் போய் விடுகிறதுனால புதிதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற மாநிலத்துக்கு ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவுகள் செய்து அதன் மூலமாக தொடர்ந்து வருவாய் அதிகரிக்கிற விதங்கள்ல நாம இன்னும் செய்திருக்கலாம். இந்த பணம் எல்லாம் இருந்திருந்தால் அல்லது இந்த வட்டிக்கு போற செலவு குறைவாக இருந்திருந்தால் செய்யலாம், நம்முடைய வருமானத்தை அதிகரித்திருக்கலாம் என்று சொல்ல. கமர்ஷியல் டாக்ஸ், அதே மாதிரி கனிம வளத்துறையும் பற்றி குறிப்பிட்ட விதமா அவர்கள் அமைச்சரும் சரி, நிதி செயலாளரும் சரி, அவர்கள் ரெண்டு பேரும் சொல்வதில் அமைச்சர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர், அதன் காரணமாக அவர் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுகிறார் என்று சொல்லலாம், அல்லது வெளிப்படையாக சொல்லுகிறார் என்று சொல்லலாம், அல்லது கோபமா எப்படி வேணா எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் சொல்வதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கனிமவளத்துறையில் நமக்கு வர வேண்டிய அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் வரவில்லை, இதெல்லாம் எவ்வளவோ வரலாம், நிறைய கனிம வளங்கள் இருக்கிறது, ஏன் நமக்கு வருவாய் குறைவாக இருக்கிறது என்று. நாம வருவாய் பற்றாக்குறை பெரும்பாலும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க சார். குறிப்பா கனிமவளத்துறையில வருமானம் இல்லை அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறத சுட்டி காட்டியிருக்கீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு சோமவல்லியப்பன்.